ஐயனுடைய வாசலே வந்து விடைவிழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல முறையிலே வெடிவன் எடுத்து போட்டு விடைவிழா இடத்தை சுற்றி வருகிற போது அந்த நேரத்தில் ஆரியங்காவு சாஸ்தா நிலையம் அமைந்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. நாளை முன்னே அப்படி வந்து கொண்டிருக்கிற போது விடைவிழா முடிந்து ஆரியங்காவு ஐயனுடைய வாசலே விடைவிழா முடிந்து 8 நாள் ஆகிறது. அந்த 8வது நாள் அங்கே யாரு வருகிறார்? முன்னவர்கள் அந்த காலத்திலே ஆட்சி வெள்ளைக்கார துறை ஆட்சி நவாப் அரசன் வெள்ளைக்கார துறைமகன் மவுண்ட் பேட்டான் என்பவர் ஒரு துறை துறைமகன். அவர் எங்க வாரா காடெல்லாம் சுத்தி பார்த்து வெள்ள குதிரையிலே மந்திரி படைகளோடு அப்படியே ஊரெல்லாம் சுத்தி பார்த்து கப்பம் வாங்கி வந்து கொண்டிருக்கிறான். அந்த மவுண்ட்பேட்டை துறை அப்படி வந்து கொண்டிருக்கிற போது அப்படி பாளையங்கோட்டையை சுத்தி கிழக்கு முகமாக வாரா. வேளாப்பட்ட மலையிலே பெரிய கோவில் தெரிகிறது. ஆரியங்காவு ஐயர் இருக்காரு இல்லையா, அந்த மலை அடிவாரத்தில் சுத்தி வாராரு. அப்படி வருகிற போது எப்பா பார்க்கும் போது இந்த மேட்டு புதிதாக இருக்குது. அந்த வெள்ளைக்கார துறை மந்திரிட்ட கூப்பிட்டு காக்கா, ஏ மந்திரி, முன்னால இந்த இடத்துல இப்படி எல்லாம் இல்ல, ஒரு வடியா மேட்டு திடல ஏதோ இருக்க, என்னப்பா அது ஒரு அதிசயமா தெரியுது, என்னன்னு தெரியல, அந்த மலை மேல என்னப்பா நடக்கு, என்ன இருக்கு, என்ன அது என்னன்னு போய் பாப்ப வாங்கடா. எங்க வருகிறான், எங்க வாரா என் அப்பன் ஆரியங்காவு ஐயன் 21 மந்தி தேவதையும் பெரிய மாட சுவாமி இருக்கான்னு தெரியாது. ஏதோ நடந்திருக்கப்பா, என்னன்னு பாப்போம் அப்படின்னு வாரா. என் கோவில் பக்கத்திலே வருகிற போது இவன் குதிரையிலே குதிரை விட்டு இறங்காமல் ஆணவத்தோடு அப்படி வருகிற போது அந்த கோவில் பக்கத்திலே ஒரு பாலகன், பெரிய பாலம், 10 வயசு பையன். ஆமா, ஆடு மாடு வைத்துக்கிட்டு நிற்கான். ஆடு மாடு வைத்துக் கொண்டிருக்கும் சிறுவன் சொல்லுகிறான், ஐயா நீங்க எங்க போறீங்க? ஆடு வைத்துக் கொண்டிருக்கா சிவருக்கு போனார். புதுசா கெட்டிடம் தெரியுது, என்னடா அது? ஐயனாரு கோவிலா? அப்படியா, சரி எதுவா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு குதிரை விட்டு இறங்கல போனான் துமுர்ல. அப்ப சொல்றாரு அந்த சிவன் போனார், ஐயா இது கோவில் கும்பாபிஷேக 41 நாளாகி முடிஞ்சு இன்னும் 8 நாள் கூட ஆகல. அதனால கோவிலுக்குள்ள யாரும் போகக்கூடாது, அதுக்கு அனுமதியும் கிடையாது. அது பூர்த்து கால செருப்பு கால கலட்டாம வெள்ள குதிரையில எங்க ஐயனுக்கு முன்ன நீங்க போகக்கூடாது, போகாதீர்கள் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டானா, ஏய் செருப்ப கலட்டினா தான் கோயிலுக்குள்ள போக முடியுமா? உன் சாமி உள்ள இருக்கிறது சாமியா இல்ல கல்லா? சுவாமி அப்படி சொல்லாதீங்க, கண்கண்ட தெய்வம் கலியுகத்து கடவுள் அல்லலை காக்க வந்த என ஆரியங்காவு ஐயன் பொறுமை காத்த என் தெய்வம் இன்னைக்கு பூலோக ராஜ்யத்திலே மேலாவாட்ட நகரத்திலே அள்ளி கொடுக்கும் நிலையத்துக்கு ஒருபோதும் ஆபத்து வந்திடாமல் பேசும் தெய்வமாகவே வீற்றிருக்கிறான் என் பெரிய மாட சுவாமி. அதனால நீங்க போகாதீங்க சுவாமி, வேண்டாம். அரசு அன்று கொள்ளும் தெய்வம் என்று கொள்ளும் பொல்லாத பேரு பெற்ற பெரிய மாட சுவாமி, எங்க சேட்டை பண்ணாலும் சரி இங்க வேண்டாம், நீங்க போகாதீங்க மண்ணா வேண்டாம்னு சொன்னான். கேட்டானா? கேப்பானா? வெள்ளைக்கார துறைமகன் அல்லவா? ஏய் சாமி என்ன அதிசயமா இருக்கட்டும் பாப்பா, இந்த சாமி தான் என்ன செய்யணும் பாப்போம். இந்த ஆடவத்தோடு வருகிறான். அங்கிருந்து நான் கடந்து கால கலட்டவில்லை, துறை மகன்
கோவிலுக்கு தெற்கு முகமாக தெற்கு மேற்கு சுற்றி வடபுறமாக வந்து கொண்டிருக்கிறார். கோயிலை சுத்தி உன் ஜாமி என்னப்பா அதிசயத்தை காட்டுது பாப்போம். இந்த ஆணவத்தோடு அந்த வெள்ளைக்கார துறை வருகிற போது கோவிலுக்கு ஒருபுறமாக சுற்றி வடபுறம் வருகின்ற பொழுது சலார் என்ற பயங்கர சத்தம் ஓசை தெற்கே திரும்பி பார்த்தான். என ஆரியங்காவு ஐயன் சாத்தா கிழக்கு முகமாக இருந்தவர் வடக்கு வாக்க திரும்பி இருக்காரு. அதிசயத்தை பாப்போன்னு சொன்னா இல்லையா? பாரடா அதிசயத்தை. என்னுடைய ஐயனுக்கு மையனான ஹரிஹர புத்திரன் என் அப்பனாகிய ஆரியங்காவு ஐயன் வடக்கு முகமாக திரும்பி வடக்கு நோக்கி கோவில் திரும்பி வருகிறான். திரும்பி இருக்கு அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆகா நம்ம கோவிலுக்குள் சொல்லும் போது குதிரை எங்க பார்த்து விட்டோம், காலடி எங்க பார்த்து இருந்தது? வடக்கு முகமாக இருந்தது. இப்ப தெற்க பார்த்து இருக்கு. சரிதான். வடக்கு முகமாக இருந்து நிறுத்திவிட்டு போன குதிரை இப்ப தெற்கு முகமாக இருக்கிறது. கால் பதறினான், கை பதறினான், கலகலாம் என்று சத்தத்தை காதே கேட்டான். மனம் பதறினான். புல்லரிக்கு ஆகா என்னப்பா ஒண்ணு ஓடல. கால் பதறி, கை பதறி, மனம் பதறி, அங்கம் துடைக்கி ஆவி வதக்கு. ஏ மந்திரி, உன்னைதான்ப்பா இது பொல்லாத தெய்வம், பேசும் தெய்வம், கலியுகத்து கடவுள், கண்கண்ட தெய்வம், பொறுமை காத்த பெரிய சுவாமி என்று அறியாமல் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. ஐயரே திரும்பி மாறாக வந்திருக்கிறானே, இதை விட நமக்கு என்ன அதிசயம் வேணும்?